ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பார்ப்போமா? லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, அதான் குழம்பு. சைடிஷ் வந்து தண்டைக்கீரை பொரியல், எக் ஃப்ரை, ஊறுகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் சிம்பிளாக பண்ணியாச்சு. இந்த குருமா வந்து நீங்கள் ரைஸ்க்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் மல்டிபர்பஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஈவினிங் ஸ்நாக் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கீரை போண்டா. இது வந்து கீரை போண்டா, கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம் 1 கப்பு, கடலை மாவு 2 கப்புனா அரிசி மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டுங்க, உப்பு போட்டுங்க. கீரை எந்த கீரை கிடைச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி தண்டைக்கீரை போட்டிருக்கேன். அதோட ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சின்ன சின்ன பால்ஸாக போட்டாலும் சரி, வடை மாதிரி ரவுண்டாக போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் உங்கள் டேஸ்ட்டு உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ரொம்ப ஆயில் பிடிக்காது, இது லைட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து கெச்சப் இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஈவினிங் வந்து டீ ஆர் காஃபி, அதோட சைடாக ஒரு ஸ்நாக்காக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் 3 மாவும் கலந்து போட்டிருக்கிறேன்னா, ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன், இப்போ இது வந்து செகண்ட் பேட்ச். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது மேலே ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க, அதோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாட் மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.